அபிராமி அந்தாதி பாடல் 7 விளக்கம். இந்த பாடலை பாட மலையென வந்த துன்பம் பனியென விலகும். பாடல் பார்க்கலாம். ததியுறு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்வு இலது ஓர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூரண சுந்தரியே. தாமரை மலரில் உதித்தவனும் கலைமகளின் கொழுநனும் ஆகிய பிரம்மனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த பாதங்களை உடைய செந்தூர் திலகம் கொண்டு விளங்கும் பேரழகானவளே. தயிரை கடையும் மத்து போன்று உலகில் பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருந்தாமல் என் உயிர் நல்லதொரு மோட்ச கதியை அடைய அருள் புரிவாயாக. இதுதான் இந்த அபிராமி அந்தாதியுடைய 7ஆம் பாடலுடைய விளக்கம். இந்த பாடலை பாட நமக்கு மலையென வரும் துன்பம் பனியென விலகும். ததியுறு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்விலது ஓர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூரணனா சுந்தரியே. இந்த மாதிரி அபிராமி அந்தாதி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு பாடலுடைய விளக்கமும் பாடலும் வரும். இதுக்கு முன்னாடி 6 பாடல்களுடைய விளக்கமும் பாடலும் அபிராமி அந்தாதி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. நான் ஆடி முதல் வெள்ளி அபிராமி தாயாரை தான் வீட்டுக்கு அழைத்து பூஜை பண்ணேன்.